Hey guys, welcome to Crazy Go with Rag. So இந்த வீடியோ வந்து கார் வாங்குறவங்களுக்கு ரொம்ப, அதாவது ஒரு லக்ஸரி கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஒரு லக்ஸரி கார் வாங்கினா அதுக்கு சர்வீஸ் காஸ்ட் என்ன வருது, ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன வருது அப்படின்றத வந்து பிரித்து புட்டு வைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை நம்மளால வாங்க முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து கிளாரிட்டி வர மாதிரி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணால் ஒரு பேசிக் லெவல் லக்ஸரி கார் வந்து, பிராண்ட் நியூ லக்ஸரி கார் வந்து நம்மளால வாங்க முடியும், என்ன காஸ்ட் வருது, என்ன இஎம்ஐ வருது, ஆல்மோஸ்ட் இஎம்ஐ போட்டால் எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணோம், எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இது வந்து சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஸோ லெட்ஸ் டைரக்ட்லி கெட் இன்டு வீடியோ. மோட்டார் என்தூசியாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. எப்படியாவது ஒரு லக்ஸரி கார் வாங்கிடணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஒரு பிராண்ட் நியூ லக்ஸரி கார் வாங்கணும்னா நம்ம அட்லீஸ்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரூஃபோட வந்து நான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற கார் வச்சு தானே நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ X1 BMW X1 வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து செட் பண்ணோம். ஸோ அதோட பில் எப்படி வந்திருக்கு, நம்ம இயர்லி வந்து ஒரு கார் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆனுவலி எவ்வளோ செலவாகுது, சர்வீஸ் காஸ்ட் மட்டும் இல்லாமல் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்ட்டு ஒரு காஸ்ட் ஆகுது, அதெல்லாம் எவ்வளோ ஆகுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். இப்போ X1 பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எதர் 15,000 ஆர் 1 year. இது வந்து செகண்ட் இயர் சர்வீஸ். ஆல்மோஸ்ட் 17,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருக்கு. எங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 42,309 rupees வந்து அவங்க கொடுத்த எஸ்டிமேஷன். ஸோ இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நிறைய இம்பார்ட்டண்டான விஷயம் இதில் வருது. மான்சூன் கேம்ப் அப்படின்னு சொல்லி 2,500, வெஹிக்கிள் செக் 6,250, மைக்ரோ ஃபில்டர் 500, பார்ட்டிகுலேட் வந்து 6,723, ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 750 rupees. அப்புறம் வந்து ரிம் கிளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா 3,300 rupees வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆயில் ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா 1,458, என்ஜின் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா 9,193. அப்புறம் வந்து டீசல் அடிக்ட்டு நம்ம பெட்ரோல் டேங்க் பக்கத்தில் இப்போ எல்லா லக்ஸரி கார்லேயும் வந்து வருது. ஸோ அது டீசல் அடிக்ட் பார்த்தீங்கன்னா 4 மினிமம் வந்து அவங்க 2ஆவது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். பட் அவங்க மேண்டேட்ரியாக வந்து 4 கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை நெகோஷியேட் பண்ணி 2 ஆக்கிக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ வந்து 4 பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் அந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா 3,371. அப்புறம் கிளாஸ் வைப்பர் கிளீனர் பார்த்தீங்கன்னா 809. ஹெட்லைட் எய்மிங்னு ஒன்று 500 rupees பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees கொடுக்குறாங்க. டோட்டலி 35,800 சேஞ்ச் வருது. அப்புறம் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 6,454, தட் இஸ் டோட்டலி 42,308. ஸோ இந்த ஒரு பில் பார்க்கும்போது வெரி ஹியூஜ். ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும், கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் மாதிரி தான் வந்து எனக்கு பர்சனலாக, ஒரு மிடில் கிளாஸ் பையன் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஓகேங்களா, இதெல்லாம் நம்மளால வந்து வருஷத்துக்கு பண்ணவே முடியாது. ஸோ இவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம பண்ணணுன்ட்டு கிடையாது. இப்போ வந்து ரிம் கிளீனிங் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து அவாய்ட் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன சொன்னோம்னா, எங்களுக்கு வந்து இதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி. இது ஏடி ப்ளூ டாப்அப்பு, ஏடி ப்ளூ எக்ஸாஸ்ட் எமிஷன் லிக்விட்னு ஒன்று வரும், 1,211. அப்புறம் டாப்அப் பார்த்தீங்கன்னா 500 rupees. வெஹிக்கிள் செக் 5,500, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கேனிங் மிஷினில் வந்து நம்ம வெஹிக்கிளில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்கல்ல அது. அப்புறம் வந்து மைக்ரோ ஃபில்டர் சர்வீஸ் வந்து 500, பார்ட்டிகுலேட் வந்து 6,723, ஆயில் சர்வீஸ் 750, ஆயில் ஃபில்டர் 1,422, என்ஜின் ஆயில் 5.5 liters வந்து ஊற்றிருக்காங்க 9,093. டீசல் அடிக்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, 1,685. கிளாஸ் கிளீனர் பார்த்தீங்கன்னா 809. ஹெட்லைட் எய்மிங் வந்து பண்ணிட்டாங்க 500 rupees. சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் வந்து 500 rupees. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 29,196 அண்ட் ஐ மீன் 29,400 and something வருது. ப்ளஸ் 5,000 rupees, தட் இஸ் 34,400 and change வருது. ஓகேங்களா, ஸோ 34,000 அவங்க கொடுத்த பில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த பில் பார்த்தீங்கன்னா 42,000, இதில் வந்து 34,000 அப்படின்னும் போது ஒரு 8,000 rupees வந்து நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியுது.
ஸோ 8,000 ருபீஸ் கம்பல்சரியாக சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்படிதான் இல்லை. இப்போ அதிலே வந்து நான் இன்னொரு மெத்தட்க்கு வரேன். இப்போ வந்து ரிம் கிளீனிங் வந்து இவங்க 3,300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா வெளியில் கொடுத்தீங்கன்னா ஒரு 1,500 ருபீஸ். ஸோ 50% ஆஃப் சார்ஜ் வந்து எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணியே ஆகணும். அதுவும் தேர்ட் பார்ட்டி கிட்ட போக முடியாது. ஏன்னா 5 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் நீங்கள் வந்து வாரண்ட்டி போயிருப்பீங்க. ஸோ வாரண்டியோட நீங்கள் வெளியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி வந்து வாய்ட் ஆயிரும். அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் சர்வீஸ் பண்ணியே ஆகணும். அது வந்து இன்னொரு எழுதப்படாத விதி, சரிங்களா? இல்லை, நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணியே ஆகணும். அதில் வந்து எந்த வித மாற்றமுமே இல்லை. சரி, இது மட்டும்தான் நம்மளோட மெயின்டெனன்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1,000 ருபீஸ் கார் துடைக்கிறவங்களுக்கு நம்ம மந்த்லி ஒரு 1,000 ருபீஸ் பே பண்ணுவோம். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், ஒன்ஸ்னே எங்களை ஒர்ஸ்ட் கேஸ் நம்ம கார் வாஷ்லாம் பண்ணுவோம். ஸோ வந்து அது ஒரு 1,000 ருபீஸ். ஸோ மந்த்லி 2,000 ருபீஸ் அதுக்கு போயிடுது. ஸோ 1 இயர்னு பார்க்கும்போது 24,000 ருபீஸ் அதுக்கு வந்துடுது. நீங்கள் வந்து இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா 34,000 ருபீஸ் கணக்கு வச்சுக்கோங்க சர்வீஸ்க்கு. இது வந்து ஒரு 24,000 ருபீஸ் கணக்கு வச்சுக்கோங்க. 60,000 ருபீஸ் வந்து 70,000 ருபீஸ் ஆகும். நீங்கள் வந்து அந்த நிறைய விஷயங்களை வந்து கட் பண்ணிகிட்டே வந்தால் 60,000 ருபீஸ் வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து போடலாம். தட் இஸ் டோட்டலி 1,18,000 ருபீஸ் ஆகுது. மறக்காம இது மட்டும் பண்ணுங்க, என்ஜின் கவர் வந்து கண்டிப்பா போட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃப்ளட் ஏதாவது வந்தா கூட கை வைக்க வேண்டிய அவசியம் வராது. அண்ட் ரோட் சைடு அசிஸ்டன்ஸும் வந்து 5 இயர்ஸ்க்கு போட்டுருங்க. வாரண்டியும் வந்து 5 இயர்ஸ்க்கு போட்டுருங்க. ஸோ எக்ஸ்டர்னலா நம்ம ஹார்ட்லக் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட எல்லாமே வந்து நம்ம பாக்கெட்ல இருந்து 5 காசு போகாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து கவர் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1,18,000 ருபீஸ் வந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து டயருக்கு வரும். டயர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி டயர் இது வரும்போது நிறைய ரன் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கிலோமீட்டர் மேக்ஸிமம், நான் மேக்ஸிமம் சொல்கிறேன், ஒரு BMW டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 to 18,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டலான்னு வச்சுக்கோங்களேன். 15,000 to 18,000 கிலோமீட்டர்ஸ்னு போது X1க்கு ஒரு டயருக்கு ஆல்மோஸ்ட் 25,000 நீங்கள் டிஸ்கவுண்ட்டு இதெல்லாம் பேசி 22,500 ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு எல்லா செட் ஆஃப் டயர்ஸு ப்ளஸ் வீல் அலைன்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 92,000 ருபீஸ் ஆகுது. ஸோ 92,000 நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க, ஒரு வாட்டி மாற்றுறீங்க அப்படின்னா 1 இயருக்கு வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 2 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. தட் இஸ் 46,000 ருபீஸ் உங்களுக்கு டயருக்கு மட்டும் 1 இயருக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 1,64,000 ருபீஸ் வந்து ரஃபாக, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மினிமலாக வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மினிமலாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். 1,64,000 ருபீஸ் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆயிரும். ஸோ 1,64,000 முடிஞ்சிருமா அப்படின்னா 10 or 15,000 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே ஆயிரும். 2 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். மேபி இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து அவ்வளோ கீழே வர முடியாது. என்ஜின் கவர், ரேட் பைட்ஸ் இதெல்லாம் வந்து போடணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஸோ 70,000 ருபீஸ் கூட வச்சாலும் 1,74,000 ருபீஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பேர்ஸ். நம்ம பேட் டைம் ஏதாவது அலாயில் வந்து அடிபட்டுது எங்களுக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அடிபட்டுருச்சு, என்ன பண்ணுவோம்? வேற ஒன்றும் பண்ண முடியாது. அலாயை வந்து மாற்றி தான் ஆகணும். அதுக்கு ஒரு 35,000 வச்சு தான் ஆகணும். அது நம்ம கையில் இல்லை. எவ்ரி இயர் 2 lakhs வந்து BMWக்குன்ட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. போட்டு எவ்ரி இயர் வந்து அதை ரீஃபில் பண்ணிகிட்டே இருங்க. அந்த 2 lakhs கம்மியாக நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க. 2 lakhs BMW பட்ஜெட்னு போட்டு தனியாக ஒதுக்கிடுங்க. எவ்ரி இயர் வந்து நீங்கள் ஒதுக்கிடுங்க. அது வந்து நமக்கு வந்து ஒரு பேனிக் அட்டாக் தராது. பில்லெல்லாம் ஏதாவது வரும்போது ஒரு பேனிக் அட்டாக் தராது, பெரிய அதிர்ச்சியெல்லாம் தராது. ஸோ இதுதான் வந்து BMWட டீடைல்டு பில் ரிவ்யூ. ஓகேங்களா? ஃபைனல் பார்ட் பட்ஜெட்டிங் வரும். பட்ஜெட்டிங் வைஸ் பார்க்கும்போது யாரெல்லாம் இந்த BMW வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் உங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன், கார் லோன், எந்த லோனுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 2 to 2.5 lakhs ருபீஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஃபேமிலியோ நீங்களோ இண்டிவிஜுவலோ இல்லை கப்புளாவோ எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து கார் வாங்குறீங்க. ஒரு 2.5 lakhs ஒரு வீட்டில் இன்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் போய் வாங்கலாம். இது வந்து பிராண்ட் நியூ எடுத்தால் இந்த இது உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போது எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே வந்து
80% ஆஃப் ஆளுங்க பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் தான் வந்து போவாங்க. இஎம்ஐயில் போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸை வந்து விட்டுருங்க, நம்மள மாதிரி ஆளுங்க எந்தூசியாஸ்ட் இருப்பாங்க. ஸோ எப்படியாவது ஒரு கார் வாங்கிடணும் அப்படின்றவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் இஎம்ஐ போவாங்க. மினிமம் ஒரு 45,000 to 50,000 rupees இஎம்ஐ வரும். ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹவுசிங் லோனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணணுண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் ஒரு 4 lakhs நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சேவிங்ஸும் பண்ணலாம், அதே டைமில் ஒரு லக்ஸரி காரும் வாங்கலாம், உங்கள் ஓன் ஹவுஸோட இஎம்ஐயும் நீங்கள் கட்டலாம். ஒரு 4 lakhs 4 to 4.5 lakhs வாங்குறவங்களுக்கு, மந்த்லி வாங்குறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? பெரிய அதிர்ச்சியெல்லாம் தராது இந்த மாதிரி செக்மெண்ட். அதாவது அதான் எதர் வித்தவுட் கமிட்மெண்ட்ஸ் 2.5 lakhs இருக்கிறவங்க வாங்கலாம், வித் கமிட்மெண்ட்ஸ் 4 to 4.5 lakhs இருக்கிறவங்க கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஒரு பிஎம்டபிள்யூஓ, ஒரு ஆடியோ, ஒரு வாட் எவர் என்ட்ரி லெவல் கார்ஸ், எல்லா லக்ஸரி பிராண்ட்லேயும் என்ட்ரி லெவல் கார்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக உங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். இதுதான் நான் இன்னைக்கு வந்து சொல்ல வரணும்னு நினச்சேன். ஏன்னா என்ன மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், எப்படியாவது பிஎம்டபிள்யூ வாங்கணும் மச்சான், எப்படியாவது ஆடி வாங்கணும் மச்சான் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பில்ஸ் எல்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு அமௌண்ட் வந்தது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு லக்ஸரி கார் வாங்கணுன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. லக்கிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்டபிள்யூ, ஆடி, வோல்வோ இந்த மாதிரி எல்லாம் வந்து லக்ஸரி கார்ஸ் வந்து கொஞ்சம் பேர்லாம் வச்சுருக்காங்க. அதனால என்னால் வந்து அவங்களோட பில்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. டோட்டலாக நான் கால்குலேட் பண்ணி பார்ப்பேன். சரி, நம்ம வந்து வருஷத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணால் எவ்வளோ நம்மளால் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் வந்து நான் கால்குலேட் பண்ணி பார்ப்பேன். அது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ஃபிகர் வந்துருச்சு. சரி, இந்த ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். தெரியல, எனக்கு இந்த vlog வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு தெரியல. பட் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த vlog வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அண்ட் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸில் வந்து இப்போ யூஸ்டு கார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான கொஞ்சம் கண்டென்ட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பில்ஸ், கொஞ்சம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்மளால நம்ம சேனலில் வந்து பார்க்க முடியும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. Hope you like this video. See you at another new video. Until then, tata, bye bye from Pesigo with Rag.